ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கான கையல் எபிசோடில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பெருசாக ஒன்றும் ஆகலைன்னு தாங்க சொல்லணும். நான் கூட விக்னேஷ் இன்றைக்கி வந்துடுவாங்க, ஸோ சீமந்தத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுருவாங்கன்னு பார்த்தேன். பட் அதுவும் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, மாப்பிள்ளை எங்கன்னு. இவங்கக்கிட்டே இப்போ பதில் கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா வடிவு சும்மா இல்லாமல் அவங்க விக்னேஷ் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கே உங்கள் பையன் வருவாங்களா என்ன, எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவன் வரமாட்டான், அவன் தூக்கு மாத்திரை நான் ஜூஸில் கலந்து கொடுத்துட்டேன், அவன் அதனால மயக்கம் போட்டு தூங்கிட்டு இருக்கான், ஸோ அவன் வர வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்டுட்டு வடிவுக்கு செம்ம டான்ஸுன்னே சொல்லணும். அடுத்து அங்கே இருக்கிற எல்லாரும் கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ளை வரல, நம்ம என்ன பண்ண போகிறதுன்னு. ஸோ இப்போ எழில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போய் கூட்டிகிட்டு வரேன், அவன் வரலைன்னா அவன் கன்னத்தில் 4 போட்டு நான் கூட்டிகிட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கையில் எப்படி விடுவாங்க, இல்லை வேண்டாம் நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க, அவர் என்ன வெளியாளா, உன் சகலை, நீ ஏன் இப்படி பேசுகிறன்ற மாதிரி எழிலுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நானும் எழிலும் போய் கூட்டிகிட்டு வரோம், அப்போ தான் எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் யாராவது போனீங்கன்னா பிரச்சனை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஸோ எழிலும் கையிலும் கிளம்புறாங்க. அங்கேருந்து யாராவது நான் எங்கே போயிருக்கேன் என்னன்னு கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம ஷாலினியும் இப்போ விக்னேஷும் கிளம்பியிருக்காங்க. கிளம்பி அங்கே போயிட்டாங்க. அவங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்டே கெஞ்சுறாங்க. அவங்க அம்மா மனசாட்சியே இல்லாத மாதிரி அவங்க அம்மா நடந்துக்கிறாங்க, வெளியே போடின்ற மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா ஷாலினி இல்லை, நான் அண்ணன்கிட்ட பேசணும், அண்ணனை வர சொல்லுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செம்ம ட்விஸ்ட் என்னென்னா, விக்னேஷ் மயக்க போட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதுதாங்க இல்லை. அங்கே இருக்கிற அந்த வேலைக்காரங்க ஜூஸ் கொடுக்க போனாங்க விக்னேஷ்க்கு. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க அம்மா மயக்க மருந்து கலக்கிறாங்கன்றதை இவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் ஜூஸை விக்னேஷை குடிக்க விடாமல், ஐயா நான் சக்கரை போடலன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க. ஸோ அதனால தான் ட்விஸ்ட்டே வந்துச்சு. இது தெரியாத விக்னேஷ் சும்மா நம்ம ஃபோன் எடுக்காமல் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஷாலினி அவங்க அம்மாட்ட கெஞ்சுறதை கேட்டுட்டு ஷாலினியை அவங்க அம்மா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. கரெக்டாக அவங்க அண்ணன் என்ட்ரி கொடுக்குறாங்க. அம்மா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கத்துனோடனே வேதவல்லிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா தூங்கிட்டு இருந்த பையன் எப்படி எந்திரிச்சு வந்தான்னு பக்கன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாலினி ரொம்ப கெஞ்சுறாங்க, அண்ணன் நான் பண்ண தப்புக்கு தேவி அண்ணியை தண்டிச்சிடாதீங்க, எங்களால் தான் உங்களுக்கு நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்கீங்க, அந்த குற்ற உணர்ச்சியில் தான் நாங்கள் டெய்லி வாழ்ந்துட்டுருக்கோம், நாங்கள் என்ன தான் தப்பு பண்ணாலும் இப்போ தேவி அன்னைக்கு சீமந்தம் நடக்குது, தயவு செஞ்சு வாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. விக்னேஷ் ஃபீல் பண்ணுறாங்க. பட் எந்த ஒரு பதிலும் சொல்லலை, வரமாட்டேன்ற மாதிரி ஒன்றுமே சொல்லலை. ஸோ அன்பும் சொல்கிறாங்க, மன்னிச்சிருங்க மாமா, எங்கள் அக்கா எந்த தப்புமே பண்ணல, தயவு செஞ்சு சீமந்தத்துக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஷாலினி விக்னேஷ் காலில் விழுந்து கெஞ்சிட்ருக்கிறப்போ கரெக்டாக கயல் வராங்க. ஸோ கயல் அடுத்து என்ன பேசி சமாதானம் பண்ணி விக்னேஷை கூப்பிட்டு போகிறாங்களா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. பாய்.